நான் ஃபஸ்ட்டு நான் அண்ணன் தான் பேசினேன். அதுக்கப்புறம் தான் வந்து லவ் பண்ணணும்னு தோணுச்சு. எனக்கு லவ் பண்ணேன். யாருக்கு தோணுச்சு? எனக்கு தான் தோணுச்சு. அரே நீ அப்பா. அவருக்கு என்ன வயசு? உன்னை விட எத்தனை வயசு பெரியவருமா? 14 years டிஃபரன்ஸ். நியாயமா அதெல்லாம் நீ எப்போ சொன்ன அவர்கிட்ட? அதை 2013ல. 13லன்னா உனக்கு அப்போ 16 வயசு. கால கொடுமை கதிரவா. ஒரு பொண்ணு வந்து இப்படி அவங்கள லவ் பண்றேன்னு சொன்னா நீங்க ஹெட் மாஸ்டர் போய் சொல்ல வேண்டியதானே இப்படி ஒரு பொண்ணு சொல்றான்னு. அது அனாவசியம். நாங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாம் முட்டாளுங்க. இல்ல நான் வண்டி யூட்டர்னரா செட்டி உஷாராயிட்டோம். வெரி குட். அதுக்கப்புறம் முடிஞ்சது. வெரி குட். சூப்பர் சாய்ஸ். இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. லவ்வா? கயிற்றுல மஞ்ச கயிறு. நாங்க வந்து லவ் பண்ணிட்டு இருந்தேன். செல்வகுமார்னு சொல்லிட்டு. அதை தவிர என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? படிச்சிட்டு இருந்தேன். 10 தலைமுறை இருக்கு பள்ளியோட அனுப்ப என்னடி ஆட்டுக்கறி வேஷம் போட்டுக்கிட்ட ஒழுக்க பாப்பறி. நீ என்னடா குரங்க மாட்டேன் படாத. 10th படிக்கும்போது எங்கள் ஏரியாவில் வந்து ஸ்கூல் இருக்குது. அந்த ஸ்கூலில் நான் படிச்சிருந்தேன். 10th வரைக்கும் அந்த ஸ்கூலில் படிச்சிருந்தேன். அப்போ அவர் எனக்கு தெரியும். எப்படி தெரியும்? ஆட்டோ ஓட்டுவாங்க, ஸ்கூலுக்கு அடிக்கடிக்கு வருவாங்க. எங்கள் ஏரியா தான் அவங்களும். எல்லாம் நம்ம ஆளுங்கடா. எப்படி லவ் பண்ணீங்க? அதாவது ஃபஸ்ட்டு பார்ப்பேன், பேசுவேன். அதுக்கப்புறம் சில விஷயம் நான் எல்லாமே ஷேர் பண்ணுவேன். எதுக்கு அவர்கிட்ட ஷேர் பண்றீங்க? எனக்கு பிடிக்கும். ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன் பிடிக்கும்? அதாவது எல்லாமே வந்து ஃப்ரீயாக பேசுவாங்க. எனக்கு எதனா டவுட் இருந்ததுன்னா கூட நான் கேட்பேன், கொஞ்சம் கிளியராக சொல்லுவாங்க. அது இல்லாமல் வந்து என்ன டவுட் கேட்பீங்க? ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. அது எப்படி அவரோட க்ளோஸ் ஆனீங்க? அடிக்கடிக்கு அதாவது ஸ்கூலுக்கு வருவாங்க, போவாங்க. ஓ அப்படியா விஷயம்? நான் ஃபஸ்ட்டு அண்ணன் தான் பேசினேன். அதுக்கப்புறம் தான் வந்து லவ் பண்ணணும்னு தோணுச்சு. எனக்கு லவ் பண்ணேன். யாருக்கு தோணுச்சு? எனக்கு தான் தோணுச்சு. அரே நீ அப்பா. அவருக்கு என்ன வயசு? உன்னை விட எத்தனை வயசு பெரியவருமா? 14 years டிஃபரன்ஸ். நியாயமா அதெல்லாம் ஏன் இவர்கிட்ட ஷேர் பண்ணி? வீட்டுல ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருந்ததா? இல்லை. அப்புறம் ஏன் வீட்டுல இருக்கிறது உங்கள்ட்ட ஷேர் பண்ணாம வெளியில ஒருத்தர்கிட்ட போய் ஷேர் பண்ணுவீங்க? நோண்ட ஆரம்பிச்சுட்டானே. ஆக்சுவலாக வந்து ஃப்ரெண்டாக ஒரு அண்ணாவை தான் நான் பழகினேன். திடீர்னு எனக்கு லவ் பண்ணணும்னு தோணுச்சு. இல்லம்மா, ஒருத்தர்கிட்ட க்ளோஸ் ஆகணும்னா ஏதாவது ஒரு ரீசன் இருந்திருக்கணும். தெரியல. ஒன்னுலன்னா ஒன்னாடி ஏதாவது பிரச்சனை இல்லைன்னு காப்பாத்தி இருக்கணும். இல்ல அவர் உன்னோட அண்ணன் மாதிரி இருக்கணும். ஏதோ ஒரு ரீசன் இருக்கணும். இல்லாம அவ்வளவு அட்டாச்மெண்ட் வராது. ஐயோ, எல்லா பக்கம் அணக்கட்டேன். எனக்கு ஃபர்ஸ்ட் அண்ணன் தான் நம்பர் வாங்கினே. ஃபர்ஸ்ட் யாரோ வராங்க, ஆட்டோ ஓட்டுறாங்க, அவர்கிட்ட போய் நம்பர் கொடுங்கன்னு நீ கேட்கறதுக்கு ஏதாவது ரீசன் இருந்திருக்கணும்மா. அம்புட்டியும் கேட்கிறான். எப்படின்னா இவங்களை கல்யாணம் பண்ணிக்கணும், எப்படின்னா இவங்க கூட நான் நல்லா இருக்கணும் அப்படின்ற தாட் தான் எனக்கு வந்துச்சு ஃபர்ஸ்ட். அப்புறம் இல்ல ஃபர்ஸ்ட் எனக்கு அந்த தாட் வந்துச்சு. ஏன் பார்த்த உடனே ஐயோ ஜோக்கி கண்டதும் காதலா? ஏன் வரக்கூடாதா? ஆட்டோ ஓட்டிட்டு இருக்காரு அவரு. அவர்கிட்ட அழகா இருக்காங்க. ஏன்டி இவ்வளவு போய் லவ் பண்ற? தைரியமான முடியும். இல்ல எனக்கு பார்த்த உடனே பிடிச்சிச்சு. பிடிச்ச உடனே எனக்கு எப்படியே இவங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு அப்பயே நான் மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். எனக்கு அது வந்து ரீசன் சொல்ல தெரியல. நாடு எங்க சார் போகுது? நாடு நாசமா போகுது. கல்யாணமும் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. அந்த அப்பத்துல இருந்து நான் ஸ்டாண்டர்டா இருந்தேன். நீ எப்ப சொன்ன அவர்கிட்ட? அதை 2013ல. 13லன்னா உனக்கு அப்போ 16 வயசு. கால கொடுமை கதிரவா. நீ இதே வந்து உனக்கு ஏஜ் ஆயிட்டு நீ இது மாதிரியே இருந்தன்னா அப்ப கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் அந்த ஸ்டாண்டர்ட்ல தான் இருந்தேன். ஓகே, நோ ப்ராப்ளம். எங்க பார்த்துப்பீங்க? எப்படி பார்த்துப்பீங்க? கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. எங்கேயும் பார்க்க மாட்டோம். ஸ்கூலுக்கு அடிக்கடிக்கு வருவாங்க. ஸ்கூல்ல அப்பப்போ தெருவுக்கு பசங்களை கூட்டு போகும்போது வருவாங்க. 4 மணிக்கு சைக்கிள் எடுத்து அவன் தெருவுக்கு போவான்டா. அவ கையில ஒரு குழந்தைய வச்சுன்னு எனக்காக வெயிட் பண்ணிருப்பா. அவ என்னை பார்த்து சிரிச்சுனே அந்த குழந்தைக்கு ஒரு கிஸ் அடிப்பா. எனக்கே குட்டா மாதிரி இருக்கும். ஃபோன்ல தான் பேசுவோம். எல்லாமே ஃபோன்ல தான் பேசுவோம். என்னென்ன பேசுவீங்க? எல்லா விஷயமும் என்ன பண்ற, இது பண்ற, சாப்பிட்டியா, இது மாதிரிலாம் தான் பேசிட்டு இருப்போம். ஆனா நம்பர் தான் இல்லையான்னு தான் தெரியல. நான் எதுக்கு யோசிச்சு சொல்றேன். அப்புறம் நான் எங்கன்னா எங்க அப்பா எங்கன்னா வெளியே கூட்டு போனாங்கன்னா இங்க கூட்டு போறாங்க, அங்க கூட்டு போறாங்க, இதை போயிட்டு வரேன் அப்படி சொல்லுவேன். எதுக்குடா இந்த மானங்கிட்ட பொழப்பு? இந்த பையனோட பழகிறது விஷயம் உங்க அக்காக்கோ யாருக்காவது தெரியுமா? ஆக்சுவலா தெரியாது. ஒரு 2 years பேக்ல தெரியும். தெரியாது நினைச்சுக்கிறியா? குத்திடுவேன். உங்க அப்பா என்ன பண்றாரு? அப்பா ரியல் எஸ்டேட் வச்சிருக்காரு. அம்மா அம்மா வந்து கவுன்சிலரா இருக்காங்க. இதுல ஏதாவது ஒண்ணுனாலே ஒண்ணுக்கு போற அளவுக்கு அடிப்பாங்க, 3ன்னா மோஷன் போற அளவுக்கு அடிப்பாங்களே.
செல்வகுமார் என்ன படிச்சிருக்காருமா? 10th. நான் எஸ்எஸ்எல்சிடா. நீங்க எஸ்எஸ்எல்சி ஃபெயில். ஆக்சுவலி எங்களுக்கு ஒரு 2 ப்ராப்ளம் இருக்கு. என்ன ப்ராப்ளம்னா, ஏற்கனவே ஒரு பொண்ணு இவங்கள தான் லவ் பண்ணுவேன், இவங்கள தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு டார்ச்சர் பண்ணிட்டே இருந்தது. ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே ஒக்கில்லையா, அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குதா. அன்னைக்கு நைட் என்ன பண்ணுச்சு, 1 மணிக்கு நைட்டு அவங்க வீட்டுல வந்து அதுவா தாலி கட்டிட்டு வந்து நின்றுச்சு. ஆனா இது புதுசா இருக்குனே. புதுசா இருக்கு. விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடுச்சு, நம்மளோட லைஃப் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், அன்னைக்கு 7:10 நான் வீட்டுல இருந்து வந்துட்டேன். அப்புறம் நாங்கள் நேராக வந்து அங்கே ஆற்காட்டில் ஒரு கோவிலில் வந்து கல்யாணம் பண்ணிட்டோம். கல்யாணம் இப்போ உங்க கல்யாணம் நடக்கல, ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கல? இல்லை, நடக்கல. இப்போ சப்போஸ் செல்வகுமார் ரொம்ப நல்ல பையன், உங்களை நிச்சயமா பார்த்துப்பானா நாங்கள் டெஃபினட்டாக சப்போர்ட் பண்ணுறோம். நீங்க சும்மா செஞ்சுட்டாலும் சப்போஸ் நாங்கள் கன்வின்ஸ் ஆகலை வச்சுங்களேன், we will not support you. இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா. சிட்டா இல்லைன்னா உங்க முன்னால உத்தியோகம் பார்க்க முடியுமா? செல்வகுமார், நான் ஆட்டோ தான் பண்ணுறேன். நல்ல தொழில் தானே பண்றீங்க, தைரியமா சொல்லுங்க. நான் ஆட்டோ டிரைவர்னு பெருமையா சொல்லுங்க. பாப்பா எப்படி தெரியும்? பாப்பா வந்து ஸ்கூல் படிச்சு, நான் ஸ்கூல் ஓட்டுறேன், அங்கே படிச்சிருக்காங்க. அங்க படிச்சா எப்படி அவ்வளவு பழக்கம்? அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல. 10th படிக்கும்போது என்கிட்ட சொன்னாங்க, இப்போ வேணாம். அது எப்படி? அது சும்மா ஒரு ஆட்டோ பாத்தர ஆட்டோ போய் வந்து லவ் பண்ணுவாங்க? இல்லை மேம், அது நான் ஸ்கூல்ல இருக்க வச்சு அவங்க நிறைய பார்த்துருக்காங்க. பார்த்தா லவ் வர பொண்ணு வரும் மச்சான். வராது வராது வராது. அதுதான் வண்டி ஓட்டும் போது அந்த அதே ஸ்கூல் நான் ஓட்டிருக்கேன், இவங்க என்ன பார்த்துருக்காங்க. எங்க ஒரு ஸ்கூல்ல வந்து 1000 வண்டி வரும், பஸ் வரும், ஆட்டோ வரும், வேன் வரும். சும்மா ஒருத்தர் பார்த்து லவ் வந்துடுமா? அப்படி கேளு. சொல்லுடிய கருப்புட்டி தெரியாது. ஒரு பொண்ணு வந்து இப்படி அவங்கள லவ் பண்றேன்னு சொன்னா நீங்க ஹெட் மாஸ்டர் போய் சொல்ல வேண்டியதானே, இப்படி ஒரு பொண்ணு சொல்றான்னு. அது அனாவசியம். அதுக்கப்புறம் நீங்க வந்து உங்க அப்பா அம்மாட்ட போய் பேசுனீங்களா? இல்லை மேம், நான் மாமாவோட லாஸ்ட். ஏன் ஏன் அவங்க வந்து எங்க கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க, நல்லா தெரியும். எல்லாம் தெரியுது உனக்கு. உங்களுக்கு அவங்க மேல லவ் வந்ததா? ஒரு லாஸ்ட் ஒரு 4 years பேக் வந்தது. நானும் சொல்லிட்டேன். லாஸ்ட் 4 years பேக் அவளுக்கு என்ன வயசு? 15 வயசு. காலம் மாறி போச்சுடா. அதான் மேம் 10th வரும்போது என்கிட்ட சொன்னாங்க, 6th பண்ணாங்க, அதுக்கப்புறம் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இருந்தது, சரி இதே கடைசி வரைக்கும் கரெக்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். அதே மாதிரி மேட்ச் ஆகிட்டு கரெக்டாக லாஸ்ட் வரைக்கும் வந்துருச்சு. போனேன். யாரு மீனா? மீனான்றது அது என்ன லவ் பண்ண பொண்ணு மேம். அது எல்லாம் மனுஷ ஜென்மம் தானா? அதுவும் இதே தான். இந்த ஸ்கூல் கார்டு கொடுத்ததே என்னன்னா, ஸ்கூல்ல வந்து லெட்டர்ல கொடுத்தாங்க. இந்த கார்டு வந்து எல்லா பேரண்ட்ஸுக்கும் அப்ப எல்லா பொண்ணுங்களும் உங்க கார்டை பார்த்து நம்பரை பார்த்து உங்களை கூப்பிடுறாங்க. ஒரு ஆம்பளை ஐஸ்வர்யா ராய்டா. எங்க தெருவிலே தான் ஒரு லேடி இருந்தாங்க, அவங்க பசங்க என் வண்டி தான் ஆட்டோவில் அனுப்பிச்சாங்க. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். இந்த பொண்ணு என்னன்னா, இது வந்து அவங்க நம்பர் எப்படி அந்த பொண்ணுக்கு தெரியாது. அவங்க செல்லுக்கு வந்து தப்பா மெசேஜ். வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. அது எப்படி உங்களுக்கு வந்தது அந்த மெசேஜ்? அவங்க என்ன காமிச்சாங்க, அவங்க வந்து அவங்களுக்கு மெசேஜ் வரும்போது என்கிட்ட விசாரிச்சிட்டாங்க. அவங்க ஹஸ்பண்ட் இல்லையா? ஹஸ்பண்ட் இருக்காங்க, குழந்தை இருக்காங்க, அது என்கிட்ட தான் அனுப்பிச்சாங்க. அவங்க வந்து ஏன் உங்களுக்கு அனுப்பிச்சாரு? ஹஸ்பண்ட் சொல்ல வேண்டியதானே? அதுதாங்க நான் சொன்னேன். ப்ராப்ளம் வந்து ஏன்னா அவங்களுக்கு வீட்டுல நிறைய ப்ராப்ளம், ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னா ஹஸ்பண்ட் டிவோர்ஸ் பண்ணிடுவாரு அப்படின்ற ப்ராப்ளம் இருந்துச்சு. அது தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. என்ன பிரச்சனை வந்தாலும் ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் தான் சொல்லுவாங்க. உங்கள்ட்ட சொல்றதே தப்பா இருக்கு. எந்த ஹஸ்பண்ட் அப்படி எல்லாம் சொல்ல மாட்டாருங்க. அதுதான் சொல்லுங்க. நாங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாம் முட்டாளுங்க. இல்ல, நாங்க வண்டி யூட்டர்ன் செட்டி உஷாராயிட்டோம். வெரி குட். அதுக்கப்புறம் முடிஞ்சது. வெரி குட், சூப்பர் சாய்ஸ். இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. ஒரு ஸ்கூலுக்கு குழந்தைங்களை கூட்டிட்டு போறாரு, அந்த லேடி, அந்த அம்மா வந்து இவர்கிட்ட காசு நகையை கொடுத்து வச்சு நீ எடுத்துக்கோ எதுவுமே சரியா பண்ணலமா எனக்கு. You are totally wrong. நீங்க என்ன நியாயம் பண்ண சொல்லுங்க தம்பி. சரிங்க மேம், அது எனக்கு அது கன்வின்ஸாவே ஆகல. நீ என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கின்றது. வீட்லயும் சரி வெளியிலும் சரி என் பிரச்சனை நானே முடிச்சுக்கணும்னு பார்ப்பேன். அதுதான் என்னோட ப்ராப்ளம். அதனாலதான் இன்னொருத்தட்ட போய் நகையை வாங்கினீங்க. இது ஒரு நல்ல கேள்வி. புருஷன் பொண்டாட்டி இருக்கும்போது அண்ணா அண்ணியும் சொல்லி போய் பேசி வாங்கலாம், இல்ல அக்கா மாமா சொல்லி போய் வாங்கலாம். புருஷனுக்கு தெரியாம பொண்டாட்டிட்ட போயிட்டு ஒரு டீலிங் வச்சுக்கிறது வந்து தப்பான விஷயம். இதுதான் தவறான விஷயம். ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு புரிய மாட்டேங்கிறது, அவளுக்கு பெத்தவங்க இருக்காங்க, ஒரு குடும்பம் இருக்கு, அவளுக்கு ஒரு அக்கா கல்யாணம் ஆகாம இருக்காங்க. அவங்கள பத்தி யோசிக்கணும். அவன் கிடக்குறான்டா மயிராண்டி.
நீங்க என்னம்மா நினைக்கிறீங்க இதை பத்தி? என்னம்மா சொல்றது, பெரிய இடம் நம்மளுக்கு வேணாம் விட்டுடுறா. பெரிய இடம் சின்ன இடம் எல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. சரி, அதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது. இப்ப அதானமா பிரச்சனையே. நம்மளால எனக்கு என்னன்னா அவன் படிப்பு முடிக்கல. கண்டிப்பாமா. உங்க பையன் படிக்கவும் இல்லை. கண்டிப்பா இல்லையா? இப்ப நாளைக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒரு தேவை இருந்தா கூட யாரா ஒருத்தர் படிச்சிருக்கணும். அது மட்டும் இல்ல, பெத்தவங்க வந்து பசங்க வந்து இந்த மாதிரி பண்ணும்போது நிச்சயமா ஆடி போயிடுவாங்க. எப்படியாவது பிரிக்கணும்னு தான் பாப்பாங்க. அவங்கள நம்ம குறை சொல்ல முடியாது. நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான்டா. இப்ப என்ன வேணும், நாங்க என்ன செய்யணும் உங்களுக்கு? மேம் இப்போ எங்களுக்கு என்னன்னா, இப்போ அவர் என்ன பிரிக்கணும்ன்ற ஒரே காரணத்தை வச்சு அவர் என்னென்ன மூவ் பண்ணுவோம் பண்ணிட்டாரு. எல்லாம் பண்ணினுக்கிறாருமா. அதான் வர்க்கீஸ். நாளைக்கு அவளுக்கே எதனா ஒன்று ஆச்சுன்னா இவனுக்கே எதனா ஒன்று ஆச்சுன்னா மொத்த பேரும் இவங்க 2 பேரும் போறதுக்காக நாங்க எல்லாருமே சேர்ந்து அனுபவிக்க முடியுமா? இதுல சாவும்ல செத்த பேர நீ நாம இருந்தா ஒளிஞ்ச எனக்கு ரொம்ப சுயநலவாதிகளா இருக்கீங்களோ நீங்க? அவங்கள பத்தி யோசிச்சு பார்க்கணும் இல்லம்மா. அவங்க குடும்பத்தோட கஷ்டத்தை பாத்தீங்களா? ஏன்டா இருக்கீங்க இத பாருங்க தம்பி, பெத்தவங்களுக்கு எப்படியாவது பொண்ணை வந்து நம்ம பக்கம் இழுத்துக்கணும்னு தான் பாப்பாங்க. கண்டிப்பா. அவங்கள நீங்க வந்து குறை சொல்லவே முடியாது. அப்படியா? யாரா இருந்தாலும் நம்ம முடிச்சு விட்டீங்க போங்க. சொத்து இருக்கு, சுகம் இருக்கு, காஸ்ட், ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்க்க மாட்டாங்க. என்னென்ன சொல்றோம் பாருங்க. அதுக்குன்னு நீங்க தப்பான பையன்னு நான் சொல்லல. என்ன இப்ப நீங்க எங்களை தேடி வந்திருக்கீங்க, எங்கிட்ட கேட்டீங்கன்னா ஐ எம் நாட் கன்வின்ஸ்ட். என்னன்னா அவ படிச்சு முடிக்கல. இதே அவ படிச்சு முடிச்சுட்டு அவங்க அப்பாட்டுக்கு போய் பேசிட்டு அப்புறம் அவங்கள ஒத்துக்காம தென் நீங்க வந்து ஒரு முடிவு எடுத்திருந்தீங்கன்னா அப்ப நாங்க கன்வின்ஸ் ஆயிருப்போம். நிஜமாதான் சொல்றியா? ஆனா நீங்க எங்களை தேடி வந்திருக்கீங்க, உங்களுக்கு ஒரு லீகல் ப்ரொசீஜர் இருக்குல்ல, அந்த ப்ரொசீஜர் என்னதுன்னு ஹெல்ப் பண்ணி கொடுப்பாங்க. அவரே சொல்றார் வாமா போலாம். அந்த தம்பி நல்ல தம்பி தான், அவங்க நல்ல ஃபேமிலி தான், எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா நீ செஞ்சது மேக்கப். இருந்துட்டு போகுது. உங்க அக்கா பத்தி யோசிக்கல, அம்மா பத்தி யோசிக்கல, அவங்க அம்மா பத்தி யோசிக்கல. எவ்வளவு கேவலமான பிறவிங்க இல்ல நம்ம. அதாவது பொண்ணு 18 வயசுக்கு மேல வந்துன்னா யாருமே திருமணம் பண்ணலாம். நேர்மை, நீதி, நியாயம் ஜெயிச்சது. தகுந்த ஆதாரத்தோட பொண்ணுக்கு வயது 18 வயது நிரம்பிட்டு அப்படின்னு சொன்னாச்சுன்னா திருமணம் சட்டப்படி செல்லத்தக்கதுதான். இப்பதான் நல்ல பேசுற. நீங்க வந்து ஹைகோர்ட்ல ஒரு ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணி நாங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான் சொல்லி ஒரு மனு தாக்கல் பண்ண அதன் மூலமாவே நீங்க வந்து திருமணம் செஞ்சுக்கலாம்னு நீதிபதியை உத்தரவிட்டுருவாங்களே. பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. அதை பண்றதுக்கு தான் சார் எங்களுக்கு ஆள் இல்லாம தான் சார் இங்க வந்தோம். இப்போ இந்த மனு தாக்கல் பண்றதுக்கு அவன் டைரக்டா போய் பண்ணலாமா மிஸ்டர் சரவணன்? கண்டிப்பா டைரக்டாவே பண்ணலாம் மேடம். சரியான ஐடியாடா. இப்பத்தே என் வாழ்க்கையில ஏதோ ஒரு மூலையில ஒளி தெரியுதுடா. நீங்க டைரக்டாவே ஹைகோர்ட்ல போய் பண்ணலாம் தம்பி. கையில தேவையான பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்துங்க, டைரக்டா போய் பண்ணீங்க. 100 ஆண்டு காலம் வாழ்க. உறுதியா இருக்கியா? சரி, கிளம்புங்க. மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி அங்க டைமை வேஸ்ட் பண்ணுகிற போட மரியாதையா.